ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர வந்து பேச போறோம். அதாவது இன்ட்ராடே நெறைய பசங்களோட வாழ்க்கைய வந்து அழிச்சிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி தெரியாம அவங்களே வந்து உள்ள இருக்காங்க. ஸோ வெளிப்படையா நெறைய ஆப் ஓனர்ஸே சொல்றாங்க. அதாவது ட்ரேடிங் ஆப் வச்சிருக்க ஓனர்ஸ் நெறைய பேர் சொல்லிட்டாங்க. நெறைய பேர் ஃபெயில் தான் ஆறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிகினரா நான் வந்து ஷேர்ஸ்க்கு ரொம்ப புதுசு, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப புதுசு, ட்ரேடிங்க்கு ரொம்ப புதுசு, இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப புதுசு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி இன்ட்ராடேவ பார்க்குறேன் அப்படின்றது தான் வந்து வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ அதுக்கு 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1 நான் எந்த விதமான ஸ்டாக் அண்ட் இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேட் எதுக்குமே ஹேட்டர் ப்ரமோட்டர் கிடையாது. ஜஸ்ட் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இதே மைண்ட் செட்டோட, இதே புரிதலோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நியூவா என்ட்ரி ஆறப்போ எனக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்வெஸ்டர் ஆவலாமா? இல்லன்னா வந்துட்டு ட்ரேடர் ஆவலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெஸ்டர்னா ஒண்ணே ஒண்ணு தான். லாங் டர்ம் ஆஃப் டைம்ல ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டெக்னிக்கல் கொஞ்சம் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் வெர்சாவா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல வந்து ட்ரேடிங் இருந்துச்சு. அதுல நெறைய டைப்ஸ் இருந்தது. இன்ட்ராடே இருந்தது, ஸ்விங் ட்ரேட் இருந்தது, ஸ்கிராப்லர்ஸ் இருந்தாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அப்புறம் கிளாடியேட்டர் ஸ்டாக்ஸ்ன்னு தனியா இருக்கு. அதாவது 3 மாசம் மட்டுமே ஹோல்டு பண்ற ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா சில பேருக்கு 3 மணி நேரம் ஹோல்டு பண்றதே லாங் டேர்மா இருக்கும். சில பேருக்கு 5 வருஷம் ஹோல்டு பண்றது ஷார்ட் டேர்மா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு வயசு வயசா போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல நான் வந்து இன்வெஸ்டரா சூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து ரிஸ்க் கம்மி. நான் லேட்டரா சொல்றேன் ஏன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ நெறைய ஒரு யங் பீப்பிள்ஸ் அதாவது எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது. நான் ஒண்ணும் பூமர் கிடையாது சொல்றேன். பட் எல்லா காலேஜ் பசங்களா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து இத வந்து ஈஸியா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ள வராங்க. முக்கியமா இன்ட்ராடேக்குள்ள வராங்க. ஸோ இன்ட்ராடேனா என்னன்னு சொல்லிடுறேன். இதுல 2 விதமான இன்ட்ராடே நான் பார்த்தேன். நான் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட்டா யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு இன்ட்ராடே இப்படி தான் இருக்கும். நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட்ஸா வாங்கணும். 600 யூனிட் சேர்ந்து 600 ஐ மீன் ஷேர் சேர்ந்தது தான் ஒரு யூனிட். அத வந்து ஸ்கொயர் பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆ ஸ்கொயர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் ரூ. 1000 போகுது அப்படின்னா, அது நம்மளுக்கு வந்து ரூ. 100வோ, ரூ. 125வோ குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி 600 யூனிட் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதான் 600 ஷேர்ஸ் வந்து 1 யூனிட் சம்திங் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அது மாரி வாங்கி வச்சுக்கணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஸ்டாக் கூட ஸ்கொயர் ஆஃப் வாங்கிக்கலாம். நான் ஒரே ஒரு ஐசிஐசிஐ டைரக்ட்ல அது மாரி பண்ணியிருக்கேன். பட் அது கரெக்ட்டா தெரியல எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பண்ணிக்கலாம். அதே மாரி இன்ட்ராடே ஒரு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில நீங்க எப்போ வேணாலும் ஸ்டாக் வாங்கலாம். அதாவது காலையில 9:15 அது 9:30க்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 3:30க்கு வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வர்றப்போ, நீங்க எவ்வளோக்கு வாங்குனீங்களோ, அன்னைக்கு அத வந்து வித்துறணும். அப்படி நீங்க விக்கலனா கூட எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் அத வந்து உங்களுக்கு வித்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரூ. 100க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அது ரூ. 200 போகும்போது நீங்க விக்கலாம். இந்த மிடில் ஆஃப் த டைம்ல. இல்ல அது வந்துட்டு 3:30க்கு முடிய போகும்போது, அது வந்து ரூ. 99 தான் போகுது அப்படின்னா, அதுவும் அது வித்துரும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கிற மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள். இதுல வந்துட்டு ஃபியர் ஆஃப் பையிங் அண்ட் ஃபியர் ஆஃப் செல்லிங் வந்து பயங்கரமா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வாங்க வாங்க வந்து ரேட் கம்மியாகிட்டே வரும். விக்க விக்க ரேட் அதிகமாகிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது கீழ போறப்ப வாங்கிடுவாங்க. அன்னைக்கான ட்ரேட் சொல்றேன். ஸோ கிராஃப் கீழ போறப்ப வாங்கிடுவாங்க. அங்க பாயிண்ட் பண்ணிட்டு ஸோ மேல போறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அது மாரி ஃபிபனாசி சீரிஸ், பிரைஸ் ஆக்ஷன்ஸ் அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அத வந்து பிரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ புல்லிஷா, பேரிஷான்னு பார்த்துட்டு அது உள்ள போவாங்க. ஸோ மேல போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மேல போல அப்டின்னா, அவங்க இன்னும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, ஆப்வியஸ்லி கிராஃப் கீழ தான் இருக்கு மேல போல அப்டின்னா. ஸோ அவங்க வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி அவங்க போட்ட காசு போய் அன்னைக்கு அது மேல வராம, ஸோ அவங்க வந்து லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய வந்துட்டு ஸ்கூல் கட்டுற ஃபீஸ்ல இழந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி காலேஜ் ஃபீஸ் விட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. சேவிங்ஸ் அதாவது அவங்க அவங்க லைஃப் டைம் சேவிங்ஸ் இதுல இழந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல ஒரு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல உங்களுக்கு வந்து டைம் மார்ஜின் கிடையாது. டைம் மார்ஜின்ற சென்ஸ் உங்களால டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் எடுத்துக்கோங்களேன். டாடா ஸ்டீல் நெறைய பேர் வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா லாங் டெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு நாள் ட்ரேட் வந்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க. ரூ. 1 ஏறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ₹1 லாபம். அது மாரி நம்ம ஒரு 1000 ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அப்போ ரூ. 1 ஏறுனா நமக்கு ரூ. 1000 லாபம் இன்னைக்கு. அந்த மாரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் உள்ள வர்றாங்க. பட் ரியல் சினாரியோ அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆ இன்ட்ராடே எதுக்காக வந்ததுன்றத நான் சொல்றேன். ஏன்னா, இப்ப நீங்க ஒரு சரவணா ஸ்டோர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சரவணா ஸ்டோர் போறப்போ, அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்தா தான் மக்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். நம்ம அந்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியனோட மைண்ட் செட்டே அப்படிதான். ஸோ அப்படிதான் நம்ம உள்ள போவோம். ஸோ நம்ம வந்து வெளில வருவோம். ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், வெளில வருவோம். ஸோ இப்ப அந்த கடை வந்து காலியா இருந்தா என்ன நினைப்போம், ஒரு வேள லாஸ்ல ஓடுது போல, ஐயோ! உள்ள இருக்க பொருள் நல்லா இல்ல போல அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா உள்ள இருக்க பொருள் தரமா தான் இருக்கும். மோர் ஆர் லெஸ். ஓகேங்களா? ஸோ, இப்போ இன்ட்ராடே அப்போ என்ன ஆகுது அப்டின்னா, டெய்லி வந்து வர்த்தகம் நடக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஸ்கொயர் ஆஃப் பண்ணி குடுக்குறாங்க. இப்போ ஒரு ரூ. 1000 இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க டாடா மோட்டார்ஸே வச்சுக்கோங்க. ரூ. 1000 இருக்கு. நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்றப்போ ரூ. 150 எனக்கு தெரியல கரெக்ட்டா. ரூ. 150 200 வருதுன்னா, நீங்க அத வாங்கி வச்சுக்கலாம். ஓ 200 சீப்பா கிடைக்குது. அதே மாரி அங்க அங்க லாபம் கிடைச்சா அதிலயும் ஸ்கொயர் ஆஃப் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்ல அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு தெரியுமா? அது நெறைய வாட்டி
மோரார்லெஸ் என்ன பொறுத்தவரைக்கும் இன்ட்ரா ட்ரேடர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா, அவங்க தான் அத வாங்குறாங்க, விக்கிறாங்க. இதுல நெறைய வந்து பாலிடிக்ஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் அ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் வாங்கி விக்கிறனால பெரிய அளவுல கிராஃப் வந்து அன்னைக்கான டேல வந்து பெரிய மூவ்மெண்ட் நடக்குது. நியூஸஸ் இருக்கு. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள், நெறைய பாலிடிக்ஸ் வந்து இன்ட்ரா டேல இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இன்வெஸ்ட்மென்ட் 100% கரெக்ட்ன்னு நான் சொல்லல. 100% அது வந்துட்டு சேஃப் அப்படின்றத நான் சொல்லல. பட் கம்பேரபிளி உங்க ஹார்ட் ஏர்ன் பண்ணிய ஊர் பேரே தெரியாத கம்பெனில ஃபோர்ஸ்ஃபுல்லா போடுற ஒரு இடமா தான் நான் வந்து இன்ட்ராடே பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வர்த்தகம் நடக்குதுங்க. டெய்லி ட்ரேட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி சப்னா ஸ்டோர்ல கூட்டம் வரணும் அப்படின்றதுனால அந்த ட்ரேடிங் நடக்குதோ, அதுன்ற மாரி நான் சொல்றேன். ஸோ ஷேர் மார்க்கெட்ல டெய்லியும் வாங்குறாங்க, விக்கிறாங்க. ஏதோ கணிசமான அளவு வாங்குறாங்க. ஸோ அது வந்து அலைவா வச்சிருக்காங்க. அது மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்டி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கூட டாக்ஸ் அதிகமா ஏத்துனாங்க. ரிட்டெயிலர்ஸ் வந்து உள்ள வரக்கூடாது. நம்மள மாரி சாமானிய மக்கள் உள்ள வந்து காசு இழக்கிறாங்கன்னு சொல்லி டாக்ஸ் அதிகமா ஏத்துனாங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அந்த சப்ஜெக்டிவ் தான் நான் இல்லன்னு சொல்லல. ஏன் இத ஒரு ஸ்டெப் எடுக்கல கவர்ன்மெண்ட் அப்டின்னு எனக்கு வந்து தோணுது. இது வந்து ரிஸ்க்ன்னு தெரியுது. பட் ஓப்பன்ல இருக்கு. பட் லாஜிக்கலி பார்த்தா பணக்காரங்க இதுல வந்து பயன் அடைஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நீங்க இன்ட்ராடே பக்கம் போகாதீங்க. ஐ அம் நாட் டெல்லிங் இட் இஸ் கேம்பிளிங் 100% இல்ல. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன். லாங் டெர்ம் அண்ட் ஷார்ட் டெர்ம் வந்துட்டு அவங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் 5 வருஷம்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் லாங் டெர்ம். அதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டெர்ம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு இன்ட்ரா ட்ரேடரா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேனே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5ஓ 6 மணி நேரம் தான். காலைல 3 காலைல 9:15க்கு ஆரம்பிக்குது. சாயந்தரம் 3:30 மணிக்கு வித்துருது. ஸோ இதுல வந்து டைம நீங்க டிசைட் பண்ணல. ஸோ நீங்க ரொம்ப அர்ஜ்ல இருப்பீங்க. மேல போதா, கீழ வருதா? அது மட்டும் இல்லாம ரவுண்ட் ஆஃப்ன்னு இருக்கு. அதாவது நீங்க விட்ட பணம் வந்துரும்னு நெனச்சுட்டே இருப்பீங்க. ஆனா கீழ போய்க்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ண மாட்டீங்க. மனசு கஷ்டமா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடேவால மேல வந்தவங்கள விட இன்ட்ராடேவால கவுந்தவங்க ரொம்ப ஜாஸ்தி. 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் தான் பண்றாங்க இன்ட்ராடேலன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. குரோவா இல்ல அப்ஸ்டாக்ஸான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்துட்டு சொன்னாரு. ஓகேங்களா. அவரோட சிஇஓ சம்திங் யாரோ சொன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க போகாம இருக்கிறது நல்லது இன்ட்ராடே பக்கம். இல்ல நல்லா தெரியும் அப்டின்னா, ஐ அம் நாட் அட்வைசிங் இட். பட் ஐ அம் டெல்லிங் நீங்க உள்ள போறீங்க அப்டின்னா, ரொம்ப நாலேட்ஜோட உள்ள போங்க. நீங்க வந்து டெக்னிக்கல்ஸ் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுவேன் அப்டின்னா, டெக்னிக்கல் பிளஸ் ஃபண்டமெண்டல் சேர்ந்து தான் நான் இன்வெஸ்ட்மென்ட்டாவே சூஸ் பண்ணுவேன். ஏன்னா, டெக்னிக்கல் தெரிஞ்சா நம்ம புல்லிஷா, பீரிஷான்னு தெரிஞ்சிரும். அந்த ஷேர் நம்ம வாங்க போற ஷேரு. ஸோ அது லாங் டெர்ம்ல எப்படி இருக்கும்? இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம லாங் டெர்ம் வந்து கணக்கெடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபிபானிக்கோ சீரிஸ லாங் டெர்ம் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில நானு என்ன நான் பொறுத்தவரைக்கும், நான் இன்னி வரைக்கும் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நியர்லி 20% லாஸ்க்கும் போயிருக்கு. சரிங்களா? ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் அதே மாரி நிஃப்டி 50ல பிராண்டடான கம்பெனிஸ்ல நெறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட ஐ மீன் நான் யூடியூப்ல இருக்க 100% கரெக்ட்ன்னு சொல்லல. ஸோ எனக்கு யார் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸா ட்ரஸ்ட் வர்த்தி தோணுதோ அவங்களோட கைடன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற 100% பண்ணாம கைடன்ஸா எடுத்துட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் போறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க நாலேட்ஜ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலே பண்ணணும். நெறைய புக்ஸ் வெளியில இருக்கு. படிங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஷேர் மார்க்கெட்ட நீங்க யூடியூப் வீடியோல பார்த்தாலும் சரி, இட்ஸ் ஓகே தான். என்னோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான புக் வாங்கி நீங்க வந்து படிங்க. நான் அத பத்தி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆட்டோபயோகிராஃபி ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ. ஒரு பிகினர்னா அது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபினான்சியல் மீட்டிங் போனீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற டெர்ம்ஸ் எல்லாம் புரியும். எனக்கு ஷேர்னா ஒண்ணுமே தெரியாது. நான் எங்க போய் பார்க்கறது? .com முதற்கொண்டு எல்லாமே குடுத்துருப்பாங்க. வெப்சைட்ஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் வெரி கூலான ஒரு புக். நான் ப்ரமோட் பண்ணல. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நீங்க வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட பார்வை வந்துட்டு இன்ட்ராடே பத்தி பார்க்கறது. ஸோ ஸ்விங் ட்ரேடு, ஸ்கிராப்லர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஃபாலோ ஆவாங்க. சரிங்களா? என்னோட பெர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, மினிமம் ஒரு 3 மாசம் கூட உங்களால ஒரு ஸ்டாக்க ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா, அது குவாலிட்டி நெனச்சு பாருங்க. ஸோ ஏதோ ஒருக்காக பூம் ஆகுது, கம்மியாகுது. அது பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்தோட பங்கு ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நியூஸஸ வந்துட்டு பார்த்து பண்ணுங்க. ஏன்னா பிக் நியூஸ் வில் காஸ் இம்பாக்ட் ஆன் த ஷேர் மார்க்கெட். ஏன்னா நீங்க ஒரு ஷேர வாங்குறப்போ ஒரு ஒரு ஏதோ பீஸ் ஆஃப் ஜங்க் நீங்க வந்து வாங்கல. சரிங்களா? ஒரு பிசினஸ வாங்குறீங்க. ஈவன் தோ நீங்க ஒரு ஷேர வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சிஇஓ உங்க ஷேர வளர்க்கறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நல்லா படிச்சு ரொம்ப கிளீனா மார்க்கெட்ட பார்த்து சார்ட் பேட்டர்ன்ஸ பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்க அட்லீஸ்ட் ஒரு 4, 5 மாசமாவது நீங்க பார்த்துட்டு உள்ள வாங்க. சரிங்களா? உங்க ஹார்ட் அண்ட் மணிய போடுறீங்க. சரிங்களா? ஷேர் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இதுல வந்து ஃபியர் அண்ட் கிரீட் தான். ஸோ ஒண்ணு பயந்து காச லூஸ் பண்ணுவாங்க. இல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு காச லூஸ் பண்ணுவாங்க. சமநிலையோட இருங்க. உங்களோட ஆவரேஜ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க.
உங்களோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாரியான ஸ்டாக்ஸ வந்து பாருங்க. நெறைய ஐபிஓஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நெறைய கிளம்ஸி ஆகாதீங்க. ஸோ ஸ்டாக் பத்தின ஒரு கம்ப்ளீட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டாக்ன்னு போடுங்க. நான் கண்டிப்பா வீடியோ பண்றேன். நான் கண்டிப்பா பண்ணி தான் ஓகே நான் கண்டிப்பா பண்ண தான் போறேன். பட் எத்தன பேர் வந்துட்டு அதுல ஆர்வமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு, இந்த கன்டென்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பக்கத்துல என் பேர் இருக்கு. முதல்ல என் பேர பாருங்க. ஏன்னா அதே தெரியாத வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் கன்டென்ட்ட பாருங்க. புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.